புரோட்டீன் நம்ம டயட்ல எடுக்கலனா நம்ம எலும்பு தான் கொடுக்கும். எலும்பு எவ்வளவுதான் தரும், இருக்க வரைக்கும் தானே தரும். அதனாலதான் 45 வயசுக்கு மேல வலி இல்லாத யாராவது நீங்க பாக்குறீங்களா? எக்ஸாக்ட்லி. என்ன சாப்பிடுறீங்கன்னா நான் சொல்றேன் ஸ்டாண்டர்டா, காலையில இட்லி தோசை சட்னி, மத்தியானம் ரைஸ் இல்ல சப்பாத்தி, கொஞ்சம் தால், கொஞ்சம் பொரியல், தயிர். நைட்ல ஒன்லி டிஃபன் தான் டாக்டர், 2 தோசை கொஞ்சம் சட்னி. இதுல புரோட்டீனே இல்லைங்க. சோ புரோட்டீன் நம்ம டயட்ல எடுக்கலனா நம்ம எலும்பு தான் கொடுக்கும். சோ எலும்பு எவ்வளவுதான் தரும், இருக்க வரைக்கும் தானே தரும். சோ 40 வயசு வரைக்கும் எப்படியோ women especially they manage. அந்த pre menopause, menopause, post menopause வரும்போது the bone just deteriorates. ஏன்னா இருக்க புரோட்டீன் எல்லாம் கொடுத்துருச்சு. அதனாலதான் 45 வயசுக்கு மேல வலி இல்லாத யாராவது நீங்க பாக்குறீங்களா? ரொம்ப ஏர்லியராவே இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இந்தியால நம்ம புரோட்டீனோட டெபிசிட் ரொம்ப அதிகமா இருக்கு. புரோட்டீன் நம்ம எடுக்கலன்னா ரிப்பேரே ஆகாதுங்க உடம்பு. ஏன்னா இது அப்படியே ஒரு செல்லுன்னு நினைச்சுக்கோங்க, சரியா? இந்த செல்லுக்குள்ள ஏதோ ஒரு இன்ஜுரி ஆகும் போது கிழிதுன்னா இந்த இடம் ஹீல் ஆகிறதுக்கு புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கணும். புரோட்டீன் சிந்தசிஸ் நடந்தாதான் இது இப்படி ஹீல் ஆகும். புரோட்டீனே கொடுக்கலன்னா எங்கிருந்து புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகிறது? சோ எலும்புல இருந்து என்ன அவைலபிளா இருக்கோ அந்த புரோட்டீன் அங்க போய் ஒரு இன்கம்ப்ளீட்டான சிந்தசிஸ் நடக்கும். குவாலிட்டி ஆஃப் த செல் வில் நாட் பி as good. the புரோட்டீன் இன்டேக்க பிராய்லர் சிக்கன் கூட சாப்பிட்டு நல்லா சமைச்சு சாப்பிட்டு யூ கேன் ஃபுல்ஃபில். ஏன்னா இட் இஸ் அ சீப் சோர்ஸ் அண்ட் இட்ஸ் அ ஹெல்த்தி சோர்ஸ். தோலை மட்டும் சாப்பிடாதீங்க, அதுல ஃபேட் கண்டென்ட் அதிகம். மத்தபடி go for it. புரோட்டீன் இன்டேக் எடுக்கணும். புரோட்டீன் நீங்க எடுக்கலன்னா உடம்பு உங்களுக்கு ரிப்பேர் ஆகாது. on a daily basis நோய் உங்களுக்கு சரியாகாது, இம்யூன் செல்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது, முடி வளராது, தோல் நல்லா இருக்காது. புரோட்டீன் நம்ம டயட்ல எடுக்கலனா நம்ம எலும்பு தான் கொடுக்கும். சோ எலும்பு எவ்வளவுதான் தரும், இருக்க வரைக்கும் தானே தரும். அதனாலதான் 45 வயசுக்கு மேல வலி இல்லாத யாராவது நீங்க பாக்குறீங்களா? எக்ஸாக்ட்லி. என்ன சாப்பிடுறீங்கன்னா நான் சொல்றேன் ஸ்டாண்டர்டா, காலையில இட்லி தோசை சட்னி, மத்தியானம் ரைஸ் இல்ல சப்பாத்தி, கொஞ்சம் தால், கொஞ்சம் பொரியல், தயிர். நைட்ல ஒன்லி டிஃபன் தான் டாக்டர், 2 தோசை கொஞ்சம் சட்னி. இதுல புரோட்டீனே இல்லைங்க. சோ புரோட்டீன் நம்ம டயட்ல எடுக்கலனா நம்ம எலும்பு தான் கொடுக்கும். சோ எலும்பு எவ்வளவுதான் தரும், இருக்க வரைக்கும் தானே தரும். சோ 40 வயசு வரைக்கும் எப்படியோ women especially they manage. அந்த pre menopause, menopause, post menopause வரும்போது the bone just deteriorates. ஏன்னா இருக்க புரோட்டீன் எல்லாம் கொடுத்துருச்சு. அதனாலதான் 45 வயசுக்கு மேல வலி இல்லாத யாராவது நீங்க பாக்குறீங்களா? ரொம்ப ஏர்லியராவே இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸாக்ட்லி.